அட்லீஸ்ட் விராட் கோலி, ரோஹித் சர்மா இருந்தால் கூட ஏதாவது கொஞ்சம் அக்ரஷன் கான்ட்ரவர்ஷியலாக ஏதாவது நடக்கலாம். இங்கே மேட்ச் இவங்க வராங்க, அசால்ட்டாக ஜெயிக்கிறாங்க, போயிட்டே இருக்காங்க, ஒன்றுமே நடக்குது. ஒரு ஒரே ஒரு கான்ட்ரவர்ஷியல் பார்த்தோன்னா அந்த பாகிஸ்தான் இந்தியா மேட்ச். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி அந்த ஹேண்ட் ஷேக்கு அந்த இஷ்யூஸ் எல்லாம் போச்சே தவிர மிச்சபடி இந்த டோர்னமெண்ட் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை மச்சான். ஆமாம். வெல்கம் பேக் டு யூவிடிவி பாய்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ப்ளூவில் வந்துட்டாவே பசங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ ஆமாம், கிரிக்கெட் ஏஷியா கப், ஏஷியா கப் திருப்பியும் அந்த ஃபீவர் கொஞ்ச நாளாக இருந்து ஒரு 2 டேஸாக போஸ்ட் பண்ணல. பட் திருப்பி நாளைக்கு ஓமான் கூட மேட்ச் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் எல்லாமே அந்த வைப்ஸுக்கு ரெடி ஆகிட்டோம். பாசிட்டிவ் வைப்ஸ் எப்படி செய்யலாம் அவங்கள அப்படின்ற மாதிரி ஒரு பிளானோட வந்திருக்கோம். ஸோ எஸ், நம்ம என்ன லிங்க்ஸ் டேரெக்டாக கண்டென்ட் உள்ள போயிடலாமா? கண்டிப்பாக மச்சான், போயிடலாம். ஸோ இந்த ஃப்ரேமே சீரியஸாக நல்லா இருக்கு. லிங்க்ஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இந்த ஃப்ரேமில் என்னெல்லாம் இருக்கு? ஸோ என்னன்னா மச்சான், 2 மேட்சஸ் ஆடி இருக்கும், 2 வின்ஸ், ஓகேவா? ஸோ 5 to go. ஸோ 5 more வின்ஸ் எடுத்தோம்னா நம்ம ஏஷியா கப் நம்மளுது தான். ஸோ 9th டைம் ஹிஸ்ட்ரியிலேயே. ஸோ நம்ம தான் இது வரைக்கும் 8 times அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 5 வின்ஸ் அடிச்சிட்டோம்னா 9th டைம் நம்மளும் அடிச்சிடலாம். ஸோ அதுதான் இந்த ஃப்ரேம். ஸோ 5 wins to go, 2 wins முடிச்சாச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ பேசிக்காக இன்னும் வந்து 5 மேட்சஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இருக்கோம். 2 மேட்ச்சு 2 டீமையும் செதற விட்டாச்சு, ஓகேவா? பாகிஸ்தானை ஆல் அட்ரஸ் எல்லாமே வச்சுட்டோம். யூஏவி நான் கன்சிடர் பண்ணல. ஸோ யூஏஇ வந்து ஒரு டீமை தோக்கடிச்சிருக்கு. அந்த டீம் கூட நமக்கு நாளைக்கு மேட்ச். அப்போது என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு மேபி இதை பற்றி பேசலாம். ஆனால் லிங்க்ஸ் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ எப்படி நம்ம ஆல்ரெடி த்ரூ, ஸோ ஃபர்ஸ்ட் டீம் டு கெட் த்ரூ டு நாக் அவுட் அப்படின்னு பார்த்தா நம்ம தான்ல, இந்தியா தான். ஆமா மச்சான், கண்டிப்பா இந்தியா தான். ஸோ நம்ம குரூப்ல எப்படி பார்த்தோம்னா நம்ம குரூப்ல வந்து இன்னொருத்தர் த்ரூ ஆயிருக்காங்க, ஸோ பாகிஸ்தான். ஸோ ஆனா ஓவரால் இந்த டோர்னமெண்ட்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம தான் த்ரூ. நம்ம ரன் ரேட் வந்து +4 இருக்குல்ல, யாருமே அந்த ரேஞ்சில் இல்ல. +2 தான் ஹையஸ்ட். ஆப்கானிஸ்தான் வச்சிருக்காங்க நேத்து. அதுவுமே ஒரு பயங்கரமான ஷாக்கர் ஒண்ணு நடந்தது நேத்து. சோ யாருமே எதிர்பார்க்கல இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு. பங்களாதேஷ் வின் பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தான. சோ அதனால அந்த குரூப் இன்னும் அலைவ்ல இருக்கு. நம்ம குரூப் வந்து முடிஞ்சுச்சு ஆல்மோஸ்ட். இந்தியா பாகிஸ்தான் த்ரூ டு சூப்பர் 4. சோ அவங்க குரூப்ல ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தானா இல்ல ஸ்ரீலங்கா பங்களாதேஷா, சோ அந்த போட்டி தான் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயமும் இருக்கு. ஸோ நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் லைனப் போயிடலாம். லைனப் பொறுத்த வரைக்கும் லிங்க்ஸ் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்ம ஆல்ரெடி த்ரூ நீ சொன்ன மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஸ்குவாட் ஏதாவது ரெஸ்ட் பசங்களுக்கு கொடுத்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவோமா, இல்லை அப்படியே போயிட்டு இவங்களையும் செய்வோமா? சொல்லுங்க நீங்க. அதுதான் மச்சான், இதே ஸ்குவாட் போச்சுன்னா செஞ்சிருவாங்க ஆல்மோஸ்ட். பசங்க T20 தான் ஆடுறாங்க. சோ பெரிய நம்ம பார்த்தோன்னா 50 ரன்ல ஆல் அவுட் பண்ணோம். இன்னொன்னு வந்து ரன்ஸ் அவ்வளோவா இல்ல, 120 ஆட் ரன்ஸ் தான் பாகிஸ்தான். முன்னாடி மேட்ச் யூஏஇ 50 ஆட் ரன் தான். சோ பெரிய அவங்களுக்கு ரொம்ப பிசிக்கலா எதுவுமே பண்ணல நம்ம டீம் இது வரைக்கும். சோ ஈஸியா வின் பண்ணிட்டு வரோம். சோ ரெஸ்ட் எல்லாம் வேண்டாம், T20 தானே, 120 பால்ஸ். அதுல எவ்வளவு சீக்கிரம் ஆல் அவுட் பண்ணுவோம்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 40-50 பால்ஸ் போதும் நீங்க ஆல் அவுட் பண்றதுக்கு. ஆமா ஆமா, ஏதோ பசங்க பிக்னிக் போற மாதிரி வந்திருக்காங்க. மேபி இதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, மேபி அது வந்து நம்ம இன்னும் பாராட்டவும் செய்யலாம் ஓமான் பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் தே ஆர் லைக் ட்ரை. மேபி நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்ல தே கேன் பிகம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வரலாம், சான்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைன் அப் பத்தியும் பேசியாச்சு. அவங்க டீம்ல லிங்க்ஸ் என்ன நினைக்கிறேன், ஏதாவது ஒரு 2 பிளேயர் நல்லா எஃபர்ட் தந்து கொஞ்சம் ஷைன் ஆயிருக்கான் இந்த டோர்னமெண்ட்ல அப்படின்னா யாரு? அவங்க பார்த்தோன்னா அவங்க கேப்டன் ஒருத்தர் இருக்கா மச்சான். சோ அவன் ஒரு டீசென்டான பிளேயர். ஓகே. சோ அதுக்கப்புறம் ஒரு போலர் ஒருத்தர் இருக்கா அவங்க டீம்ல. நேம் எக்ஸாக்டா தெரியல, ஏன்னா எல்லாருமே சிமிலர் நேம்ல தான் இருக்கும் அவங்க வந்து. சோ நேம் எக்ஸாக்டா தெரியல, பட் அவங்க ஒரு போலர் ஒன்னு வச்சிருக்காங்க, ஒரு கேப்டன் ஒருத்தர் இருக்கான். ஓகே, கேப்டன் ஜிதேந்தர் தானே கேப்டன், நம்ம ஊருக்கார மாதிரி இருக்காரு. ஆமா, நம்ம ஊரு பாகிஸ்தான் அந்த மாதிரி பிரிச்சு போனவங்க தான் அவங்க ஓமான். சரி சரி, ஓகே. சோ அதுல நீ சொன்ன மாதிரி 2 பேர் சொல்லிட்ட. ஸோ அவங்க தான் மேபி மேன் டு வாட்ச் மாதிரி உன்னோட அசம்ஷன் பார்க்கும்போது. ஆமா, ஓகே ஓகே ஃபைன். ஸோ லைனப் பொறுத்த வரைக்கும் லிங்க் சொன்ன மாதிரி நம்ம லைனப் வந்து எகெயின் வில் கோ வித் சேம் லைனப் தான், மாறாது. லைனப் பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இருக்காது. ஓமானும் எனக்கு தெரிஞ்சு பிரிட்டி மச் அதே லைனப் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ நம்ம டைரெக்டாகவே வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச். ஸோ லிங்க்ஸ் யாரை நம்ம இந்த மேட்ச்சில் இன்னும் கொஞ்சம் பயங்கரமா எடுத்துட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு?
ஓமான் பொறுத்த வரைக்கும் இப்ப டாஸ் வின் பண்ணி அவங்க போலிங் எடுத்துட்டாங்க, எடுக்க மாட்டாங்க மோஸ்டா. ஓமான் ஜெயிச்சதுன்னா ஓமான் பேட்டிங் தான் எடுப்பாங்க. சோ ரொம்ப ஓவரா தோக்க வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ஜெயிச்சு டாஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா அபிஷேக் சர்மா பொழக்கிறது கன்ஃபார்ம். எப்படி ஒரு 50 மேல 100 போக வாய்ப்பு இருக்கு. நம்மள இருந்து ஒரு செஞ்சுரி எதிர்பார்க்கலாம், யாருன்னு தெரியாது. ஆனா மெயின் பிளேயர்ஸா நம்ம செஞ்சுரி அடிக்கக்கூடிய இதுன்னு பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா, திலக் வர்மா. அவனுக்கு 2 பேருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, ஈஸியா அடிப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு செஞ்சுரி. அதே மாதிரி போலிங் சைடு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கேன், ஆல்ரெடி குல்தீப் யாதவ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து குல்தீப் ஓவர் ஷாடோ பண்ற மாதிரி வருண், அக்ஷர் பட்டேல் வருவாங்களா பாப்போம். அதனாலதான், ஏன்னா குல்தீப் ஆல்ரெடி 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். இந்த மேட்ச் இவனுக்கு 2 பேருக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே ஸோ அது ஆமாம். ஸோ நீ சொல்கிற மாதிரி திலக் வர்மாவுக்கு வந்து ஓகே சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மா வரைக்கும் போகுமா, அது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கே. அதுதான் மச்சான், எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவுமே அடிப்பானுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லையா 40 ரன் 50 ரன்ல ஆல் அவுட் ஆயிடுவாங்க, ஓப்பனிங்கும் முடிஞ்சிருவாங்க, செஞ்சுரி ஆஃப் செஞ்சுரி கூட அடிக்க முடியாது. ஆமா. ஸோ பேசிக்காக இதுதான் நம்ம எல்லா 2 டீம்ஸ் கிட்டயுமே நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்லைடுக்கு போகிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரன்ஸ்லையுமே நம்ம இல்லை, ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதை வரேன் மோஸ்ட் விக்கெட்ஸ்ல இருப்போம் ஆப்வியஸா, ஏன்னா எப்படியோ போலிங் போட்டு விக்கெட் எடுத்தாகணும், விச் வி ஆர் டூயிங் இட். ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம இல்லை, அது சொல்லுங்க கொஞ்சம். அதுதான் மச்சான், ஃபர்ஸ்ட் மேட்ச் 50 ரன் தான் அடிக்கணுமே. சோ 2 பேரும் அவன் ஒரு 30, சுமன் கில் ஒரு 30 அப்படி இப்படின்னு முடிஞ்சுச்சு. 2வது மேட்ச் பார்த்தோம்னா 30-40 தான். சூரியகுமார் ஒரு 40 அடிச்சான், திலக் வர்மா ஒரு 30, அபிஷேக் சர்மா ஒரு 30. சோ மிஞ்சி போனா நம்மளோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் அபிஷேக் சர்மா தான், 60 ஆட் ரன்ஸ். சோ மிச்சம் எல்லாமே நம்ம பெருசா எதுவுமே சேஸ் பண்ற மாதிரி இல்ல. சோ அதனால நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கல ஒண்ணும். ஆமா. எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா, நாளைக்கு நம்ம மேட்ச் ஜெயிக்கிறோம்ல, டாஸ் வின் பண்றோம்டா, பேட்டிங் விளையாடணும், பேட்டிங் எடுக்கணும். ஆமா, அவனுக்கு டச் விட்டுறல மச்சான், எங்க ஸ்டார்டிங் முடிஞ்சிருது ஆரம்பிக்கு முன்னாடியே. ஓகே சோ எனக்கு தெரிஞ்சு நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுப்போம் பாய்ஸ், எனக்கு தெரிஞ்சு அது நம்பிக்கை இருக்கு. லிங்க் சொல்ற மாதிரி 250 லிங்க் சொல்ற மாதிரி ஒரு செஞ்சுரியும் இருக்கு, ஒரு ஏதாவது ஒரு பிளேயர்ல இருந்து. சோ பாப்போம், எனக்கு தெரிஞ்சு செய்யலாம். சோ அதே மாதிரி அவங்களோட இப்போ ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரு டாப் ரன் லீடிங் ரன்ஸ்ல இருக்காங்க இல்லைங்க, எந்த டீம்? 10 ஸ்ரீலங்கா மச்சான், 10 நிஷாங்கான்னு ஒரு ஓபனர். சோ அவன் நல்லா ஆடுறான் டீசென்ட்டா. சோ அதனால எப்பவுமே உனக்கு இந்த டாப் ரன் ஸ்கோரர் பார்த்தேன்னு வச்சுக்கேன், அது எப்படின்னா ஃபேவரிங் டு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். சோ மோஸ்டா அந்த ஆர்டர்ல வந்து ஓப்பனிங் ஆர்டர் தான் மோஸ்டா வருவானுங்க பிளேயர்ஸ். சோ அதே மாதிரி தான் இங்க லிட்டன் தாஸும் ஓப்பனர், சோ முகமது வாசிமும் ஓப்பனர். சோ ஓப்பனர் 1 டவுன் அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வருவாங்க. சோ 10 நிஷாங்கா வந்து ஸ்ரீலங்கா நல்லா ஆடுறான். சோ 2 மேட்சுமே 50 அவன் 2 மேட்ச் ஆடி இருக்கான். அதே மாதிரி முகமது வாசிம் UAE, சோ அவரும் வந்து ஓரளவு டீசென்ட்டா ஆடி இருக்காப்ல. லிட்டன் தாஸ் பங்களாதேஷ். சோ அவங்க 2 பேரும் 2 மேட்ச் 50 அடிச்சதால அவன் 10 நிஷாங்கா 118 ரன்ஸ்ல இருக்கான். நம்ம ஆளு ஒரு செஞ்சுரி அடிச்சா ஒரே மேட்ச்ல அடிச்சிடலாம் அந்த ஸ்கோரை. அதான் வரமாட்டேங்குது, பேட்டிங் வரமாட்டேங்குதுப்பா, குடுக்க மாட்டாங்கப்பா, பயப்படுறாங்கப்பா. எங்க 200 300 அடிச்சிட போறாங்க. சரி ஓகே ஸோ எனிவேஸ் நம்ம ஆளுங்க எல்லாருமே லிங்க் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. இதே மாதிரி எந்த பிளேயரையும் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு ஒருத்தனுக்கு சான்ஸ்லாம் தரமாட்டாங்க, ஏன்னா இருக்கிற ஆளுக்கே சான்ஸ் கிடைக்கல. ஸோ அப்போ எப்படி பெஞ்ச் சான்ஸ் கொடுக்கறது? ஸோ அந்த மாதிரி சஞ்சு சாம்சன் எடுத்திருக்காங்கப்பா, கீப்பிங் மட்டும் தான் பண்றான், பாவம் அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜித்தேஷ்கே கொடுத்துருக்கலாம், 2 பேரும் ஆடல. அட்லீஸ்ட் கீப்பிங் மட்டும் மேபி கீப்பிங் மட்டும் ஸ்வாப் பண்ணிக்கலாம், நீ ஒரு மேட்ச் பண்ணு நான் ஒரு மேட்ச் பண்றேன் அட்லீஸ்ட். ஸோ எனிவேஸ் பாய்ஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம் பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படின்னா நம்ம 50-50லாம் இல்லை, நம்ம 80-90% வின்னிங் ஃபேவரட்ஸ் தான். ஸோ எவ்வளோ மார்ஜினில் ஜெயிக்க போகிறோம் அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே ஸோ விக்கெட். ஸோ இதில் நடுவில் ஒரு ஹாட் டாபிக் பார்த்தோம்னா மச்சான், நடுவில் யாரோ ஒரு கமெண்டேட்டர் வந்து சொல்லியிருக்காப்புல, பெரிய ஆள் தான் கொஞ்சம், அது என்னன்னா ஆஃப்ரோ ஏஷியான்னு ஒன்று எடுத்துக்குவாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு காம்படேட்டரே கிடையாது, அதில் சவுத் ஆப்பிரிக்காவும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தாச்சு கொஞ்சம் டஃபா ஆகும் ஏசியா காம்படிஷன். இல்லன்னா நீங்க வெறும் ஏசியா கப்னு வச்சீங்கன்னா இந்தியா எப்பவுமே அடிக்கும். அவங்க அதாவது சின்ன லெவல் இந்தியா ஏ டீம் கூட்டு கூட அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமா அது என்னமோ உண்மைதான். சரி ஓகே, அப்படி போயினுக்குது, ஏன்னா நம்ம இதுல அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ் டெவலப்பிங், சில கண்ட்ரிஸ் சொல்றேன், இப்போ ஹாங்காங் மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து ஒரு 3 years பேக்னா கிரிக்கெட்னா விளையாடி கூட மாட்டாங்க நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்கும். பட் எகெயின் தே ஆர் கம்மிங் அப். ஸோ அது ஒரு நல்ல கெஸ்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய டீம்ஸ் ஏஷியாவில் இருந்துமே வந்தனா நம்மளுக்கு காம்படிஷனுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்ன லிங்க் சொல்கிற கரெக்டா?
ஆமா கண்டிப்பா. சோ எப்படின்னா மச்சான், இந்த நம்மளுக்கு ஆல்ரெடி 2 ஜாம்பவான் டீம் இருந்தது, ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் காம்படிட்டரா. அந்த 2 பேருமே வந்து பெருசா அப்படி கிரிக்கெட்ல அப்படி கீழே டவுன் ஃபால் ஆயிட்டே போறாங்க. சோ அது இன்னொரு பெரிய காம்படிட்டர் வந்து ஆப்கானிஸ்தான் வருது. ஆனா நேற்று அவனும் சொதப்பிருக்கானுங்க. சோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நீ கிரிக்கெட் ஒரு டெவலப் ஆயிடுச்சு, டெவலப் ஆன கண்ட்ரி, வேர்ல்டு கப் அடிச்ச கண்ட்ரி அப்படின்னா நீ டெவலப் பண்ணிட்டு தான் போகணும் தவிர டிப் ஆயிட்டே போக கூடாது. சோ அவனுங்க டெவலப் பண்ணி நம்மளுக்கு காம்படிஷன் வருவானுங்களா, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க பிளேயர்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கேன், அவனு வந்து கொஞ்சம் கூட கிடையாது, வரல விட்டு எண்ணிடலாம். ஆமா ஆமா கரெக்ட் தான். ஆல்ரெடி பாபர் அசாம் ரிஸ்வான் எல்லாம் இருந்தா அவனுங்களே எடுக்கல ஸ்குவாட்ல பாத்துக்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமா நம்ம டீம்ல இருந்து நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்காம வேற கண்ட்ரீஸ் ரெசிடென்சி எடுத்து போய் அங்க போய்லாம் விளையாடுறாங்க. சோ அந்த கதைலாம் வேற இருக்கு. ஆமா உன்முக் சந்து. ஆமா ஆமா அதெல்லாம் பெரிய எக்ஸாம்பிள். ஸோ யா அதுதான் ஸ்போர்ட்ஸ், இதுதான் ஸ்டாட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும், இந்த மோஸ்ட் ரன்ஸும் மோஸ்ட் விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிளை போட்டு அவங்களே சொல்லுவாங்க, டேபிளை போட்டுட்டு இங்கே தான் இவன் தான்டா ஃபர்ஸ்ட், இவன் தான் செகண்ட் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஸோ ரன் ரேட்டும் பார்த்தோன்னா கிட்ட கூட யாருமே இல்லை. சோ ஈஸி மச்சான், ஈஸி த்ரூ. நம்ம கெஸ் பண்ணபடி இந்தியா பாகிஸ்தான் இந்த குரூப்ல இருந்து வந்துருச்சு மச்சான். ஓகே நம்ம அந்த குரூப்ல என்ன கெஸ் பண்ணோம்னா ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான். ஆமா ஆமா நான் நினைச்சேன் பங்களாதேஷ் கிட்ட போய் தோப்பாங்க. 150 ஆட் ரன்ஸ் தான் மச்சான் இது சேசிங், ஈஸியா விட்டாங்க. ஈஸி ஸ்கோர் தான் அது. 150 ஆட் ரன்ஸ் வந்து இப்ப மாடர்ன் டே T20ல ரொம்ப ஈஸி. ஓகே கெட்டபிள் ஸ்கோர். சொதப்பிட்ட கிளட்ச் பண்ணிட்டானுங்க அவனுக்கு தேவையில்லாம. ஓகே பட் ஸ்டில் இனிமே டேபிள் வந்து ஈவனாக தான் போகுது அவங்க குரூப் பொறுத்த வரைக்கும், யார் வேணா த்ரூ ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப் பங்களாதேஷ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா இல்ல ஆப்கான் வர சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அதுதான் கொஞ்சம் செம்ம மேட்ச். அதே மாதிரி இன்னொரு இந்த இந்தியா விசஸ் ஓமான்ல இன்னொரு ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னா, இப்பதான் நம்ம ஃபுட்பால்ல அவங்க ஜெயிச்சுட்டு வரோம். ஓ நைஸ். சோ பயங்கரமா அந்த காஃபா கப்ல. ஆமா காஃபா கப்ல நம்ம பிரான்ஸ் மெடல் அடிச்சோம். ஆமா நம்மளோட ஒரு 40 to 50 பிளேசஸ் மேல இருக்காங்க மச்சான் ரேங்கிங்ல. ஓகே 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 ஆமா 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 ஓமான் அடிச்சோம் நம்ம இப்ப ரீசன்ட்டா. ஓகே 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 ஃபைன். சோ இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலா. ஃபுட்பால்ல அடிச்சிட்டோம், கிரிக்கெட்ல அடிச்சிட்டோனே வெச்சுக்கோ. கிரிக்கெட்ல ஈஸி மச்சான், ஃபுட்பால் அடிக்கிறது கஷ்டம். ஃபுட்பால் அடிக்கிறது கஷ்டம். பட் ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாளைக்கு நடக்க போது வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பேட்டிங் பிச்சாக தான் இருக்கும். ஸோ டாஸ் வின் பண்ணா ஆப்வியஸா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டோம் செஞ்சு அதோட மறந்துடணும் அவனுக்கு. ஆமா ஆமா அவனுக்கு மட்டும் டாஸ் வின் பண்ணா அவனுக்கு லக்கு, அவ்வளவுதான். கொஞ்சம் கம்மியா ஈஸியா முடியும். 1 hourல 1.5 hourல மேட்ச் முடியும் மச்சான். நம்ம டாஸ் வின் பண்ணா ஃபுல் கேட்ச் ஆடுவோம் மச்சான். அது தேவைதான். 20 overs ஆடுவோம். அதுதான் அது தேவைதான், எல்லாரும் அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு யூஏஇல இருக்கிற இந்தியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும். ரிசல்ட் வைஸ் கிடையாது, மேட்ச் டைம் வைஸ். என்டர்டெயின்மெண்டே இல்ல. அட்லீஸ்ட் விராட் கோலி, ரோஹித் சர்மா இருந்தா கூட ஏதாவது கொஞ்சம் அக்ரஷன் கான்ட்ரோவர்ஷியலா ஏதாவது நடக்கலாம். இங்க மேட்ச் இவங்க வராங்க, அசால்ட்டா ஜெயிக்கிறாங்க, போயிட்டே இருக்காங்க, ஒண்ணுமே நடக்கல. ஒரு கான்ட்ரோவர்ஷியல் பார்த்தனா அந்த பாகிஸ்தான் இந்தியா மேட்ச். சோ கொஞ்சம் அப்படி இப்படி அந்த ஹேண்ட் ஷேக் அந்த இஷ்யூஸ் எல்லாம் போச்சே தவிர மிச்சபடி இந்த டோர்னமெண்ட் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல மச்சான். ஆமா ஆமா பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் இல்ல. ஏதாவது ஸ்னேக் டான்ஸ் வந்துச்சா இது ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மேட்ச்ல நடந்துச்சா? இல்ல 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 அவனுக்கு இதுக்கு மேல அடங்கிட்டானுங்க மச்சான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லா கண்ட்ரியும் நம்மளோட டெவலப் ஆகும், ஆப்கானிஸ்தான் நம்மளோட டெவலப் ஆகுது அப்படின்ட்டு. சோ அடக்கிதான் வாசிக்கிறானு அவனுங்க. இந்த வாட்டி எல்லாம் ரொம்ப எல்லாம் இல்ல. பரவாயில்ல சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ். இப்போ இதுக்கு மெயினாக ஏன் இந்த வீடியோ நாங்கள் அனலைஸ் பண்ணுறது இந்த எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிங்க ஆக்சுவலாக கிரிக்கெட் மேட்ச் வந்து இந்த ஓமானோட பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களுமே வெல்கமிங்காக இருக்கீங்க, பண்ணோன்னே ரெஸ்பான்ஸும் நல்லா வந்தது பாகிஸ்தான் மேட்சோட இது வீடியோஸுக்குமே. ஸோ அதனால ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மேட்ச்க்குமே பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூச்சர் மேட்சஸ் இதாக இருந்தால் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ப்ரீ மேட்சஸ் அனலைசஸ், போஸ்ட் மேட்ச் அனலைஸும் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது கண்ட்ரி மேட்சஸ் உங்களுக்கு பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவோட மேட்சஸ் ஏதாவது நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அதுவுமே நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்குமே கொஞ்சம் தெரியும் வாட் யூ கைஸ் ஆர் திங்கிங் அபவுட் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நீங்கள் சொல்கிறீங்க? கண்டிப்பா மச்சான், அவங்க சொல்ற சஜஷன்ஸ் தான் நம்ம எடுத்து பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம 2 பேர் பார்த்து இது பண்ணிட்டு இருக்கோம். சோ அவங்க வெளியில இருந்து பாக்குறாங்க. சோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், இந்த ஸ்போர்ட்டை கவர் பண்ணலாம், இல்ல இந்த டீம்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு சஜஷன் கொடுத்தா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். எஸ். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வீடியோவுமே 9:30க்கு உங்களுக்கு வந்துடும். என்ன இஷ்யூனா இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி ரெயின் இருந்தது. ஸோ அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூ. ஆமாம் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதையும் தாண்டி வாய்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு மேபி லேக் இருந்ததுன்னா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து வி வில் ட்ரை டு அவாய்ட் தட். எப்படியாவது வேறு ஏதாவது சொல்யூஷன் மாதிரி ஏதாவது வில் ட்ரை. அதுதான் பாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை சமப் பண்ணோன்னா இந்தியா வில் வின்,
எகெயின்ஸ்ட் ஓமன். கம்ஃபர்டபுளாக இருக்கும் மேட்ச். பெருசாலாம் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எதுவும் இருக்காது. பார்ப்போம். எனிவேஸ் கொஞ்சம் எப்போ 8 o'clock நாளைக்கா? ஸோ ஒர்க் ஏதாவது இருந்ததுன்னா மேக் யூர் டைம் அவைலபிள். செகண்ட் ஹாஃப்ல வந்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே மேட்ச் இருக்குமான்னு தெரியல. என்ன நீங்க சொல்றீங்க? ஸோ ஓகே. ஆமா ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் உட்காந்துருங்க. இன்கேஸ் நம்ம செகண்ட் பேட்டிங்ல மேட்ச் பார்க்கவே தேவையில்லை எனக்கு தெரியும். ஓகே ஓகே. ஸோ அதுதான் பாய்ஸ். எனக்கு தெரிஞ்ச வீடியோ இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் இட்ஸ் லைக் பாய் ஃப்ரம் போத் ஆஃப் அஸ். தேங்க்யூ.